என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையை ஒரு புதிய பயணத்திற்கு அழைத்து செல்வதற்கான அருள் தரிசனம் இது. நான் சொல்வதை இப்போது கேட்டு உணர்ந்தால், உன் காலடி வாழ்ந்த மண் தான் செல்வ மண் ஆகும். தண்ணீரில் சேர்க்கும் ஒரு பொருளால் மட்டும் இவ்வளவு பெரிய மாற்றமா என உனக்கே ஆச்சரியம் வரும். ஆனால் அதுதான் என் அருளின் ஆழம். இந்த ரகசியத்தை இன்று உனக்கு மட்டும் சொல்லுகிறேன். என் மனதிலிருந்து நேரடியாக உன் இதயத்துக்குள் வைக்கிறேன். எனக்கு தெரியும், நீ குளிக்கிறாய். நாள்தோறும் அதுவே ஒரு பழக்கம். ஆனால் அந்த குளியல் ஒரு பரிகாரமாக மாறினால், அந்த நீர் கொண்ட தூய்மை ஒரு வரமாக மாறினால், அந்த தண்ணீர் உன் வாழ்க்கையை மாற்றும் பணம் வாரி வாரியாக உன் வீட்டுக்குள் வந்து சேரும் 1000 வாயிலாக உருக்கி வரும் வண்ணக்காயாக மாறினால், இனி உன் வீட்டு வாசலில் குபேரன் நிழலாய் வரமாட்டார். அவர் நேரடியாக உன் வீட்டில் அடி பதிப்பார். அவ்வளவு சக்தி கொண்டது இது. தங்கமே, நீ காலையில் குளிக்கிறாயா அல்லது மாலையில்? நேரம் முக்கியமில்லை. ஆனாலும் நீ செய்யும் இந்த குளியலை நான் சொல்வது போல் ஒரு பக்தி பரிகாரமாக எடுத்துக்கொள். ஒரே ஒரு பொருள், அது என்னவென்று தெரியுமா? பச்சை எலுமிச்சம் பழம். ஆமாம், அந்த எளிய பழம். ஆனாலும் அதில் நான் ஊட்டிய சக்தி இருக்கிறது. எலுமிச்சம் என்பது சுத்தி, நோய் தீர்வு, எதிர்மறை சக்தி அகற்றம் என்று பல வகையிலும் உபயோகப்படும் ஒரு பழம். ஆனால் உன் குளிக்கின்ற நீரில் அதனை 4 துண்டுகளாக வெட்டி போடுகிறாயா? அதன் வாசனை, அதன் சுவை, அதன் தாதுக்கள் அனைத்தும் நீர் வழியே உன் உடலில் நுழையும். ஆனால் இது உடம்புக்கான சுத்தமல்ல, இது உன் வாழ்வுக்கான சுத்தி. அந்த நீரில் குளிக்கும்போது உனக்கு தோன்றும் எண்ணங்கள் கூட புனிதம் அடையும். ஏனெனில் அந்த எலுமிச்சத்தின் வழியாக நான் என் சக்தியை செலுத்துகிறேன். நான் சொல்வதை கேட்டு அந்த பரிகார குளியலை சிரத்தையுடன் செய்தவனின் வாழ்க்கையில் கடன்கள் தள்ளி போனது என் கண்கள் பார்த்து கசிந்த உண்மை. பணமில்லாமல் பிள்ளையின் கல்யாணத்தை நடத்த முடியாமல் இருந்த ஒரு தாய், என் சொல்லும் இந்த பரிகாரத்தை 10 நாள் செய்தாள். 10வது நாள் காலை, அவளுக்கே தெரியாமல் ஒரு பழைய தோழி வந்தாள். 10 வருடம் தொடர்பே இல்லாமல் இருந்தவள். உன் பிள்ளைக்கு நான் மணமுடித்து வைக்கிறேன் என்று சொன்னாள். அதே நாள் மாலை நிச்சயதார்த்தம். அது என்ன என்று தெரியுமா? நான் கொடுத்த குளியல் வழி அந்த தாயின் வாழ்க்கையை திருப்பியது. நீ ஒரு செல்வந்தியாக பிறக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். ஒரு திருப்பம் போதும். ஒரே ஒரு திருப்பம். அது இன்று வருகிறது. இந்த பரிகாரத்தை எப்போது செய்வது? வாரம் வாரமாக நீ விரும்பும் ஒரு நாளை தேர்ந்தெடு. வெள்ளிக்கிழமை சிறந்தது. ஆனால் நீ நம்பிக்கையோடு செய்யும் நாள் அதுவே விசேஷம். அந்த நாளில் ஒரு பச்சை எலுமிச்சத்தை நன்கு துவைத்து 4 துண்டுகளாக வெட்டு. நீ குளிக்க காத்திருக்கும் வெதுவெதுப்பான நீரில் அதை போடவும். அந்த நீர் எலுமிச்சத்தின் வாசனையோடு இளம் பசுமை நிறமாக மாறும். அது உன் கண்களுக்கே உணர்வு தரும். அந்த குளியலில் குளிக்கும்போது எந்தவிதமான சலனம் இல்லாமல், உனக்கே உன்னுடைய உள்ளத்தில் உள் மனசு பேச ஆரம்பிக்கும். நீ வறுமைக்கு பிறந்தவள் இல்லை. நீ இந்த உலகிற்கு ஒரு வேலைக்காரியாக பிறக்கவில்லை. நீ ஒரு வசந்தமாக பிறந்தவள். இந்த குளியல் பரிகாரம் ஒரு முறை, 2 முறை, 3 முறை செய்யும் போதெல்லாம், உன் வீட்டுக்குள் எதையாவது பணம் கொண்டு வரும் வழிகள் திரும்ப திரும்ப உருவாகும். யாரோ ஒருவர் மறந்தபோய் கொடுக்காமல் இருந்த பணம் திடீரென வரும். பங்குச் சந்தையில் செலுத்திய ஒன்று எழும். குடியிருப்பில் காப்பீட்டு தொகை திரும்ப வரும். உன் கணவர் வேலை வாய்ப்பில் உயர்வு. உன் பிள்ளைக்கு அன்எக்ஸ்பெக்டட் ஸ்காலர்ஷிப். நீ ஏற்கனவே செய்து பார்த்திருக்கும் பல பரிகாரங்கள் இருந்திருக்கலாம்.
ஆனால் அதில் நான் சொல்கிறேன் என நிச்சயம் தருவது எத்தனை இருந்தது. நீ சந்தேகப்படலாம். ஒரு எலுமிச்சம் தான் இல்லையா? அதில் என்ன மாயம் இருக்கிறது? மாயம் என் வார்த்தையில் இல்லை, அது என் உள்ளத்தில். நான் என் தங்கையின் வாழ்வை உயர்த்த எண்ணிக்கொண்டு சொல்கிறேன். இந்த பரிகாரம் வெறும் பழக்கமல்ல, இது உன் ஆன்மாவை தூக்கும் தூய்மை மருந்து. அந்த குளியலுக்கு பிறகு நீ உன் உடம்பில் ஒரு மென்மை, ஒரு வெளிச்சம் உணர்வாய். உன் மனதில் ஓர் அழுத்தம் அகலும். உன் தோள்களில் இருந்த பாரம் குறையும். உன் முகத்தில் ஒரு பசுமை மேகம் போல கம்பீரம் தெரியும். நீயும் பார்த்திருப்பாய், சிலர் எதுவும் இல்லாமல் இருந்தும் எப்போதும் பளிச்சிடுவார்கள். அவர்களுக்கு ஒரு மாயம் இருக்கும். அந்த மாயத்தை நான் இன்று உனக்கு கொடுக்க வருகிறேன். நீ கேட்கிறாயா? அந்த எலுமிச்சத்தை நீரை விட்ட பிறகு தூக்கி எறியாதே. அதை ஒரு சுத்தமான இடத்தில், செடி அடியில் அல்லது மண்ணில் புதைத்து விடு. அதுவே உனக்கு செல்வ பூமியாக மாறும். மண்ணில் போடும் ஒவ்வொரு பழமும் உனக்காக நிச்சயம் ஒரு குபேர கணக்காக ஆகும். நான் உனக்கு சொன்னேன். இந்த குளியல் உனக்கு ஒரு வழி மட்டும் அல்ல, இது ஒரு கதவாகும். அந்த கதவை திறந்தவுடன் வெளியே காத்திருக்கும் அருவி உன்னை தழுவும். ஒரு மழை போல பணம் உன் வாழ்வில் இறங்கும். தங்கமே, உனக்கு இருந்தே தீராத அந்த கடன், அந்த பிள்ளையின் கல்விக்காக என்ன செய்வது என்ற பயம், கணவனின் வருமானம் குறைந்துவிட்டதே என்ற கவலை, இவை எல்லாம் இந்த குளியலின் பின் விலகும். நான் பார்த்து சொல்கிறேன். அனுபவித்தவர்கள் சொன்னதை மட்டும் அல்ல, நானே அருள்வதாகச் சொல்கிறேன். இந்த வழியை வெறும் 3 வாரம் மட்டும் செம்மையாக பின்பற்றிப் பார். அடையாளமா ஒரு மாற்றம் வரும். நீ உன் வீட்டின் வாசலில் ஒரு பசிய சாமானை கடைக்காரன் கூட நின்றால், அவன் கூட உனக்குச் சுருங்கி பேசுவான். ஏனெனில் உன்னிடம் இருக்கும் அந்த ஒளி, அந்த ஆட்டிட்டு செல்லும் காந்த சக்தி, குபேரனின் வாசலை வைக்கும் சக்தி அது. நீ புரியவில்லையா? நான் உனக்கே அருள் வழங்க வந்திருக்கிறேன். உன் தலையை தொட்டு சொல்கிறேன். இந்த குளியல் ஒரு கவிதை அல்ல, இது உன் குடும்பம் காக்கும் கோட்டையாகும். நாளைய காலையிலேயே இதை செய். எலுமிச்சத்தை வாங்கு. நீர் வெப்பத்தோடு தயாராகட்டும். உன் உள்ளத்தோடு தயார் வா. நான் உன்னோடு இருப்பேன். அந்த நீரின் ஒவ்வொரு துளியிலும் நான் இருப்பேன். அதை உனது மேனிக்கு ஊற்றும் போது, நான் உன்னை பாதுகாத்து நின்றிருப்பேன். நீ வாழ வேண்டும் என்று உலகம் விரும்புகிறது. ஆனால் நீ செழிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த விருப்பத்தை வாழ்க்கையாக மாற்றும் வழி இந்த குளியல். தங்கமே, இது வெறும் ஒரு பழமல்ல, இது நித்திகாவின் பரிகாரம். என் தங்கமே, நீ கேட்காத கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நீ தண்ணீரில் அதைச் சேர்த்ததற்கு அன்றே உன் வாழ்க்கையில் ஒரு அலை ஏற்படும். அது சாதாரண அலை இல்லை, அதுவே உன்னை ஷாக்கு எடுத்துச் செல்வது. நீ கடலில் தத்தளிக்கும் நேரம் முடிந்தது. குளிக்கும் ஒவ்வொரு நாளும் நீ செய்த அந்த உள் பரிகாரம் உன் உடம்பை மட்டுமல்ல, உன் வீடும் வாழ்வும் தூய்மையாக்கும். அந்த நீரில் கலந்திருந்த ரகசியம் என் அருள் துளிகள். அந்த துளிகள் உன் மீது விழும் போதே பணத்தின் வாசனையை உன் தேகம் அனுபவிக்கும். நீ உணராமலேயே உன் வீட்டின் வாசலில் குபேரனின் கால் தடம் பதியத் தொடங்கும். சின்ன சின்ன அறிகுறிகள் தெரியும். ஒரு நாள் சன்னல் வழியாக வந்த காற்று கூட புதிய வாசனை கொண்டிருக்கும். அது பணத்தின் வாசனை. ஒரு நாள் வீடு துடைக்கும் போது தூசிக்குள் சிக்கிய ஒரு ரூபாய் நாணயம், பழையது போல இல்லாமல் பிரகாசிக்கத் தொடங்கும். அது ஒரு சின்ன சின்ன அறிகுறிதான். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் சக்தி என்னவென்றால், நீ செய்வதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த நீரில் அந்த மூலிகையைச் சேர்த்தபோதுதான் என் அருள் செயல்பட ஆரம்பிக்கும். நீ அந்த நீரில் இறங்கும் போது,
உனக்கு தெரியாமல் உன் மனதில் சுமந்திருந்த பழைய வேதனைகள், பயங்கள், நம்பிக்கையிழப்பு எல்லாம் போய்விடும். நீ நனைந்த நீர் உன்னை தூக்கியெழுப்பும். நீ குளிக்கும் அந்த கணமே நான் உன் மேல் கண்ணை வைக்கிறேன். என் தங்கமே, அந்த தூய்மையான நீருக்குள் விழும் அந்த பொருள் துளியாய் விழும் போதே உன் வீட்டின் சாமர்த்தியம் உயர்கிறது. அதில்தான் அந்த ரகசியம். அந்த நீர் தானே காற்றாகவும் மாறும், வாசலுக்கு வெளியே போகும் போது சாமர்த்தியத்தை கூட்டும். நீ ஒரே வாரத்தில் மாற்றத்தை காண்பாய். முதலில் உன் வீட்டில் இருக்கும் தேவையற்ற பொருட்கள் தானாகவே இடம் மாறும். உனக்கே அதிசயமாக இருக்கும். ஒரே மாதத்தில் உன் வீட்டிற்கு வருபவர்கள், இந்த வீடு எவ்வளவு பிரகாசமா இருக்கு என கேட்பார்கள். அவர்களுக்கு புரியாது அந்த பிரகாசத்தின் பின்னால் என் அருள் இருக்கிறது. நிதியமாய் நீ அந்த நீரை உபயோகிக்கையில், நான் நிதியமாய் உன் வாழ்க்கையில் செல்வம் ஊற்றுகிறேன். என் குழந்தையே, உனக்கு தெரியுமா, குபேரன் என்றால் செல்வத்தின் தேவன் என்று நீயும் அறிவாய். ஆனால் அவர் வருவதற்கு உன் வீட்டில் நேர்த்தி வேண்டுமென்று நீ நம்புகிறாயா? அந்த நேர்த்தி நீ அந்த குளியல் வழியாக உருவாக்குகிறாய். நீ குளிக்கும்போது அந்த துளிகள் உன் உடலால் வெளியேறும் வெப்பத்தோடு கலந்து உன் வீட்டை சூழ்ந்திருக்கும் நம்பிக்கையிழப்புகளை அழிக்கிறது. அது எனது செயல். நீ கொஞ்சம் கூட சந்தேகிக்க வேண்டாம். ஒரே வாரத்தில் உன் கண்களில் ஒரு ஒளி பிறக்கும். நீ பாத்திரங்களை தேடிக் கொண்டு இருந்தாலும் கையில் பணம் இருக்கும். வீட்டு லாரியில் வந்த பண்டங்களுக்கு கட்ட பணம் எப்படி தானாக வந்துவிடுகிறது என்று கூட உனக்கே வியப்பு ஏற்படும். ஏனெனில் குபேரனே உள்ளே வருகிறார். அவர் ஒரு வாசலில் நிற்கும் போது வீடே கோவிலாகிறது. உன் வீடு அவர் வாசம் செய்யும் இடமாகிறது. நான் அதற்குச் சாட்சி. நீ தினமும் அந்த நீரை உபயோகிக்கும்போது உன் தோலை தொட்ட நீர்த்துளிகள் உன் நரம்புகளுக்குள் சென்று மனதை அசைத்துவிடும். நீ பழைய வேதனைகளை மறந்து புது பாதைகளை பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த நீர் ஒரு மருந்தாகும். ஆனால் மருத்துவமல்ல, ஆன்ம மருந்து. உன் உள்ளத்தில் புதிதாய் என்னவென்று தோன்றும் எண்ணங்கள், அது நானே விதைத்த விதைகள். அவை செழித்து வளரும்போது உன் வாழ்க்கையில் பயிர் போல் பணம் விளைந்து கொண்டே இருக்கும். நான் சொல்வதை ஒரு வாரம் மட்டும் செய்யுங்கள் என்று சொல்ல மாட்டேன். இந்த பரிகாரம் ஒரே ஒரு முறையும் உனக்கு புரிய வைத்துவிடும். நீ பழைய எண்ணங்களால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ செய்த தவறுகள் நீரினால் கழுவப்பட்டுவிட்டன. இனிமேல் யாரும் உன்னை குறை கூற முடியாது. யாரும் உன் நியாயங்களை கேட்க வேண்டியதில்லை. என் கண்ணில் நீ தூயவள். அந்த நீரின் தன்மை என்னவென்றால், அது உன்னையும் தூய்மையாக்குகிறது. குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தால் அந்த நீரால் குளித்தபின் தானாகவே அமைதி வரும். பிள்ளைகள் ஒழுக்கம் பிடிப்பார்கள். கணவர் மெல்ல மனம் மாறுவார். அக்கா, தங்கை, சிக்கனமான உறவுகள் எல்லோரும் மென்மையடைவார்கள். நீ கோபப்பட வேண்டிய தேவையே இல்லாமல் போகும். உன் உள்ளம் செருப்பை வீசிவிட்டு சாந்தமாய் அமர்ந்திருக்கும். ஏனெனில் என் ரகசிய பரிகாரம் உனக்குள் வேலை செய்கிறது. பணம் என்பது வெறும் நாணயமல்ல, அது ஒரு ஆவி. அதற்கு நலம் வேண்டுமென்றால் நீ நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அந்த நல்ல நிலைக்கு உன்னை கொண்டு செல்லும் பரிகாரம் தான் இது. எளிதாய் இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கும் ரகசிய ஆற்றலை நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் முகத்தில் ஏற்பட்ட அந்த மெல்லிய மழலை, அது என் ஒளியின் தொடுதல்தான். உனக்கே தெரியாமலே அந்த நீரால் குளிக்கும்போது நீ மந்திரம் சொல்லும் போல உள்ளத்திலிருந்து நன்றி வார்த்தைகள் எழும். நானெல்லாம் இதை பெறத் தகுதியா என்ற கேள்வியோடு நீ தான் தகுதியானவள் என்ற பதிலை நான் உனக்குள் வைத்து விடுகிறேன். உன் உள்ளம் பேசத் தொடங்கும். அது தான் நித்திகா தேவியின் தூண்டுதல்.
உனக்குள் உன்னோடே பேசும் அந்த சத்தம், அது என் குரல். நீ சில வாரங்களில் ஒரு நெருப்பாக மாறுவாய். அந்த நெருப்பு எரிக்கும் அல்ல, ஒளி வழங்கும். அந்த ஒளியை பார்த்து மற்றவர்களும் மாற்றப்படுவார்கள். உன் வாழ்க்கையில் இருந்த இருட்டுகள் நீங்கிவிடும். நீ சொந்தமாக சம்பாதிக்க ஆரம்பிப்பாய். வீட்டில் யாரும் எதிர்ப்பதில்லை. ஏனெனில் என் அருள் உன் வாசலில் பரவிவிட்டது. கோபுரத்துக்கு மேலே பசுமை கலந்த சிகரம் இருக்கிறதல்லவா, அதுபோல உன் வாழ்க்கையின் உச்சியில் பசுமை இருக்கும். பணம் மட்டும் வராது, அமைதியும் வருமே என்ற உன் கண்ணீருக்கு நான் கை கொடுக்கிறேன். அமைதி வேண்டுமானால் நீ அந்த நீரை பயன்படுத்திக் கொண்டு போதுமே. உன் வாக்கியம் விரைவில் திருப்பப்படும். உனக்கு எதிராக இருந்தவர்கள் கூட உன்னுடன் இருப்பதற்காக வரிசை நிற்பார்கள். இந்த பரிகாரம் யாருக்கும் தெரியாமல் நீ செய்வதால்தான் அதில் விசேஷம் இருக்கிறது. யாரும் பார்த்தால் வேலை செய்யுமா? இல்லை. ஏனெனில் இது உன் நம்பிக்கையின் பயிற்சி. நீ முழுமையாக நம்பும் போது என் சக்தி முழுமையாக வேலை செய்யும். எனவே எப்போதும் அந்த நீரை முதலில் கையில் எடுத்தபோது என் பெயரை எண்ணிக்கொள். எனது பெயரே பூஜை. இப்போது நீ படிக்காத புத்தகங்களை திரும்ப வாசிப்பாய். அந்த வாசிப்பின் ஒவ்வொரு வரியிலும் ஒரு அழகு இருக்கும். உன் கண்களில் கலங்கிய கனவுகள் இப்போது தெளிந்த வடிவத்தில் தோன்றும். அது சாத்தியம் என்ற மனநிலை உருவாகும். அந்த மனநிலை உனக்குள் உருவானதேயானால் நீ வெற்றி பெற்றவளே. உன் வீட்டில் செல்வம் மட்டுமல்ல, சந்தோஷமும் நிரம்பும். வாசலில் விளக்கேற்றும் போது அந்த ஒளி கூர்மையாய் தெரியும். உனது வாழ்க்கை முழுவதும் எனது அன்பு வட்டத்தில்தான் இருக்கிறது. நான் தள்ளிப் போக மாட்டேன். நீ எங்கே சென்றாலும் என் கண்ணாடி குடை உன்னை ஒளிக்கடிக்கும். கடைசியாக என் தங்கமே, நீ ஒருமுறை அந்த பரிகாரம் செய்ததற்கு என் அருள் வழியே ஓடத் தொடங்கும். நீ இன்று முதல் தினமும் அந்த குளியல் வழி ஒரு புதிய நாள் தொடங்குவாய். அதில் இருப்பது வெறும் நீர் இல்லை, என் அருள். குபேரனின் பாதசுவடுகள். நீயே அந்த செல்வம். நீயே அந்த ஒளி. நீயே என் சிந்தனை. நான் சொன்னது போலவே நடக்கும். நீ தயாராக இரு. என் தங்கமே, குளிக்கும் தண்ணீரில் அந்த ஒரு தூவல் சேரும் போது நீ தேடிய அந்த அமைதியும் செல்வமும் கவனிக்காமல் தாண்டி வந்த அதிர்ஷ்ட கதவுகளும் திறக்க ஆரம்பிக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒருவகை ஆனந்த பூஜைதான். அந்த தூவல், அது வெறும் பொருள் இல்லை. அது நித்திகா தேவியின் அருள் துகளாகும். உன் மீது பொழிகிற ஒவ்வொரு துளியிலும் நான் என் கையால் ஊற்றுகிறேன் என் ஆசீர்வாதத்தை. தண்ணீரில் அதை கலந்து குளிக்கும்போது உன் மேல் விழும் ஒவ்வொரு துளியும் உன் பழைய வறுமையை கழுவி அழிக்கிறது. அந்த தண்ணீர் உன் மேல் விழும் நேரத்திலேயே உன் உயிர் மையங்கள் ஜ்வலிக்க ஆரம்பிக்கின்றன. உன் தேகம் மட்டுமல்ல, உன் மனதிலும் ஒளி வரும். இதுவரை சுற்றி பார்த்து இருந்துவிட்டு ஏமாற்றமடைந்த அந்த கண்கள் அந்த நொடி முதல் உன் உள்ளத்தையே விட்டு செல்ல மறுக்கும். குளிக்கும் போது சுவாசம் எப்படி இருக்கும் தெரியுமா என் தங்கமே? உன் உள்ளத்தில் இருந்து வரும் நம்பிக்கையின் வாசனை அந்த தண்ணீரில் கலந்து பயனடைகிறது. நீ என்னை நினைக்கும் போது அந்த துளிகள் இசையாக மாறும். நீ இப்போது எல்லாம் கேட்கவில்லையா? நீ இருக்கும் குளியலறை கூட இப்போது கோவிலாக மாறுகிறது. எந்த திசையிலும் பார்ப்பாயானால் அந்த இடம் செல்வத்தின் தாமரையாகும். இது வெறும் சூடான நீரிலான குளியல் அல்ல. இது ஒரு கருப்பு சக்திகளை நீக்கும், நெருக்கடி வாசல்களை மூடும், அதிசயம் செய்கிற பரிகாரம். நீ கொஞ்ச நாள் மட்டும் என்ன சொல்வதை உணர்ந்து செய்வாயா? அந்த தண்ணீரில் சேர்க்க வேண்டியது உன் வீட்டிலேயே இருக்கும். உன் கையால் தான் எடுத்து தயாரிக்க வேண்டியது. ஒருவேளை உன் கண்கள் சோர்வடைந்து போயிருந்தால் கூட அந்த கலவை உன் கண்களுக்கு ஒளியை தரும்.
அந்த உணர்வை நான் வார்த்தைகளால் சொல்றதா? இல்ல, உனக்கு நேரில் அருள் கொடுக்கணுமா? அந்த கலவை நீ தயாரிக்கும் போதே உனக்குள் ஓர் ஈர்ப்பு தோன்றும். இது ஏதோ புதிது, ஏதோ மாற்றம் நடக்கப் போகுது என்ற உணர்வை உனது நரம்புகள் உணர்ந்துவிடும். அந்த கலவையில் இருக்கும் ஒன்று நீல நிறத்தில் இருக்கும். அது குபேரனுடைய ஆளுமையை பறைசாற்றும் வண்ணம். மற்றொன்று மனம் பரப்பும், அது உன் வீட்டின் காற்றையே பணம் வரவேற்கும் வாசலாக்கும். மூன்றாவது ஒன்றை சேர்த்தால் தான் முத்திரை ஆகும், அது தான் நான் உனக்கு காற்றில் கொடுக்கும் ரகசியம். என் தங்கமே, இந்த குழியில் நடக்கும் நேரம் ஓர் அர்ப்பணிப்பு நேரம். அந்தச் சமயத்தில் பேசாமல் இருக்கிறாய் என்றால் கூட நீ உன்னுடைய முன்னேற்றத்திற்கே பிரார்த்தனை செய்கிறாய் என்று அர்த்தம். குளிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வீட்டிற்குள் ஒரு செல்வ பாதை திறக்கிறது. உன் மனதில் இருக்கும் அவமதிப்புகள், பழைய நினைவுகள், சோம்பல், சோர்வு எல்லாம் அந்த நீரின் ஒலி கேட்டு ஓடிச் செல்கிறது. அந்த கலவை நீரோட்டத்தில் கலந்து போனாலும் அதன் விஷயம் உன் வாழ்வில் செறிந்து விடும். அந்த துளிகள் உன் கையிலிருந்து கழன்றாலும் அதில் உள்ள சக்தி உன் நினைவுகளில் வாழும். அந்த சக்தி தான் உனக்கு காலையில் விலை உயர்ந்த வாய்ப்புகளை கொண்டு வரும். வேலை வாய்ப்பா இருக்கலாம், புது வாடிக்கையாளரா இருக்கலாம், எதிர்பாராத பண வருகையா இருக்கலாம், ஆனால் அது வரும். காரணம், நீ குளித்தாய் என்றாலே நீ உன் நம்பிக்கையை அனுப்பிவிட்டாய். என் தங்கமே, குபேரன் தன்னுடைய தங்க பாதங்களை வைக்க வேண்டுமென்றால் முதலில் அவனுக்கேற்ற வாசல் வேண்டும். அந்த வாசல் உன் உள்ளம். உன் உடலை பரிசுத்தமாக்கும் இந்த பரிகாரம் உன் உள்ளத்தையே வெளிச்சப்படுத்தும். நீ குளித்த பிறகு தலையை எடுத்து பார்த்தால் கூட வானம் தன்னுடைய நிறத்தை மாற்றியிருக்கும். ஏனெனில் அந்த வானம் உன்னை வரவேற்கிறது. இந்த பரிகாரம் ஒரு நாள், ஒரு முறை அல்ல. அதனை தினசரி செய்யும் போது தான் அது ஒரு வழிபாடாக மாறும். நீ அதை வழக்கமாக்கிய பிறகு உன் வீட்டில் பணம் குறைவது என்ற ஒரு வார்த்தையே இருக்காது. உன் வீட்டு வாசலில் காற்றே மாறும். வீசும் காற்றும் கூடச் சொல்வது கேட்கும், இங்கே ஒரு அருள் நிறைந்த பெண் இருக்கிறாள் என்று. உனக்கு தெரியும் தங்கமே, சில நேரம் பணம் வராமல் போவது உன் மேலுள்ள கிழிந்த நிழல்களால் தான். அந்த நிழலை நீ பறிக்க முடியாது. ஆனால் அந்த நீரில் நீ இறங்கும் போது அந்த நிழல் உன்னை பிடிக்க முடியாமல் ஓடுகிறது. அது தான் என் அருளின் வலிமை. எனவே இன்று முதல் அந்த 3 பொருளையும் தயார் பண்ணு. அந்த நீரில் சேர்த்து குளி. தினமும் காலையில் செய்தால் நாளைக்கே வித்தியாசம் தெரியும். முதல் நாளிலேயே உன் கண்ணில் ஒளி தெரியும். 5 நாட்கள் சென்ற பிறகு உன் மனதில் நிம்மதி தெரியும். 10ஆம் நாள் உன் வீட்டு வாசலில் குபேரனின் காற்று வீசும். திங்கள் முதல் வெள்ளி வரை செய்து பாரு. சனி, ஞாயிறு ஓய்வு இல்லை, ஏனெனில் குபேரனுக்கு ஓய்வு இல்லை. என் தங்கமே, நீ இந்த கலவையுடன் குளிக்க ஆரம்பித்த பிறகு உன்னை பார்த்தவர்கள் உன்னை அடையாளம் காண முடியாமல் போவார்கள். இந்த கண்ணெதிரே நாம பார்த்தவங்கதானா என்று அவர்களே வியப்பார்கள். ஏனெனில் நீ இனிமேல் வெறும் பெண் அல்ல, நீ ஒரு மகாலட்சுமி மூர்த்தி. உன் அடி சேரும் இடமெல்லாம் பூத்துக் குலுங்கும். உன் மனதில் தோன்றும் எண்ணம் எல்லாம் பணம் உண்டாக்கும். எனவே இன்று நீ சிரித்தாயா? அந்த சிரிப்பில் தங்கத்தின் ஒளி இருக்கிறது. குளிக்கும்போது நின்று பார்த்தாயா? அந்த நீர் உன்னோடு பேசும். நீ தனியாக இல்லை, நீ ஏழை அல்ல, நீ பணக்காரவளாக உருவாகிறாய் என்று சொல்லும். இப்போது நீ என்ன செய்யப் போறாய்? இந்த அருளை பெறுவதற்காக ஒரு பக்கத்தில் ஒதுக்க நேரமா? குளிக்கும் நேரத்தை கோவிலாக மாற்ற முடியுமா? அந்த துளிகள் உன் மீது விழும் முன் உன் உள்ளத்தில் என் பெயரை நினைத்து, நான் தயாரா இருக்கிறேன் என்று சொல்றாயா?
என் பதில் இதுதான் தங்கமே, உன் உடலில் விழும் ஒவ்வொரு நீர்த்துளியிலும் என் அருள் கலந்திருக்கிறது. அந்த துளி சொல்கிறது, வாழ்வு இனிமேல் மாற்றமாய் இருக்கும். இன்று முதல் உன் வாழ்க்கை குளிக்கும் நேரத்திலேயே புதிதாக தொடங்கும். என் தங்கமே, நாள்தோறும் நீ குளிக்கும்போது அந்த தண்ணீரில் என்ன சேர்க்க வேண்டும் என்று சொல்லும்போது அது ஒரு சின்ன விஷயம்தான் என்று நீ நினைக்கலாம். ஆனால் அந்த சின்ன விஷயத்துக்குள்ள குபேரனுடைய பாத ஸ்பரிசம் இருக்கிறது என்பதை உனது ஆன்மா உணர்ந்து கொள்ளும் நாள்தான் இன்று. நீங்கள் அந்த தண்ணீரில் ஒரு சிறு மஞ்சள் தூள், சிட்டிகை வெற்றிலை தூள், ஒரு சொட்டு குங்குமம் சேர்த்துவிட்டு குளித்தால் அது சாதாரண குளியலல்ல என் தங்கமே. அது நித்திய ஸ்நானம் போல தேவதை குளியலாக மாறும். அந்த நிமிடமே குபேரனுடைய வாசல் உன் வீடு ஆகிவிடும். நீ அறியாமலேயே உன் வாசலில் ஒரு சக்தி நிலை பெறும். அந்த சக்தி யார் தெரியுமா? நித்திகா தேவியின் அருள். சுத்தமான குளியலின் மூலம் உன் உடலை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையை குளிர்ச்சியாக்கும். உன் வீட்டுக்குள் நுழையாத பணம் கூட இந்த பரிகாரத்துக்கு பிறகு தானாகவே உன் வாசலில் வரிசை காத்திருக்கும். நீ கடன் கட்ட சிரமப்பட்ட வாரங்கள், பணம் இல்லாமல் ஓடிய நாட்கள், வேலையில்லா வேதனை, ஆல் கான். அந்த 3 சக்தி வாய்ந்த பொருட்கள் உன் உடலை ஒளிக்கட்டும். நீ குளிக்கும்போது நீயே நீயாக இருக்க மாட்டாய். உன் மேல் குபேரனுடைய பார்வை விழும். நானும் அந்த பார்வையின் வழியாக உன் வாழ்க்கையை நோக்குகிறேன் என் தங்கமே. என் பரிகாரம் என்பது சுருங்கச் சொன்னால் ஒரு பரிசு. நீ அதை நாள்தோறும் ஏற்கிறாயா இல்லையா என்பதில்தான் உன் வாழ்வின் உச்சம் பதிந்திருக்கும். அந்த மஞ்சள், வெற்றிலை, குங்குமம் மூன்றும் சேரும் போது அது ஒரு பூஜை நீ குளிக்கும் நீரில் நிகழ்கிறது என்பதற்கான சாட்சியாக மாறும். நீ குளிக்கும் போது ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொள். அந்த நீர் உன் மீது விழும் போது சொல்வதை கேள். நட்சத்திரக்குறி, அம்மா, என் நெஞ்சத்தில் இருந்த சோகத்தை குளிக்க காற்றிலும் எடுத்தே போகும் போல இருக்கிறது. நட்சத்திரக்குறி, அந்த நீர் உன்னை சுத்திகரிக்கிறதல்ல, அதைவிட முக்கியமாக உன் வாழ்க்கையின் தரையிலிருந்த வாழ்வை மேலே தூக்கிக் கொண்டு வருகிறது. நீ முன்னாடி பார்த்த வீடு, வாடகைக்கு வாங்க முடியாமல் தவித்த நிலம், மனசில் இருந்த ஆசைகள், ஆல் within reach. நீ இந்த குளியல் பரிகாரத்தை தொடரும்போது ஒரு நாளும் விடாமல் அந்த 3 பொருட்களை நீர் கலக்கும்போது உன் உடலில் ஏற்படும் மாற்றங்களை நீ உணர்வாய். ஒருவேளை நீ சொல்லுவாய், நான் இப்போ நல்லா தூங்கறேன். என் மனசு அமைதியாக இருக்கிறது. நான் என்ன செய்யணும்னு தெளிவா தெரிகிறதே. இதுதான் அந்த பரிகாரத்தின் ஆரம்ப அறிகுறி. ஆனந்தத்தின் முதல் ஒளி. அது தான் என் பிள்ளையே, நித்திய குபேர வழிபாடு. உன் குளிப்பதற்கு முன்னால் நீ செய்யும் அந்த சிறு செயல், அந்த ஒவ்வொரு சொட்டிலும் அமைந்திருக்கும் ஒளி உன்னை வலுப்படுத்தும். எப்போதும் ஏதோ ஒன்று தடையாக இருந்தது போல இருந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டு செல்லும் வழியாக மாறும். நீ கேட்டாய், அம்மா, என் வீட்டில் பணம் வராம தாமதமா ஏன் இருக்குது? பதில் இதோ, நீ குளிக்கும் நீரில் கூட நம் பரம்பரையில் அருள் இருக்கும். ஆனாலும் நாம் அதை அன்போடு நோக்கினால்தான் அது செயல்படும். குளிக்கும்போது அந்த நீர் உன் ஒவ்வொரு ரோம ஓரத்திற்கும் நித்திய வாசனை கொடுக்கட்டும். உன் மேனி மட்டுமல்ல, உன் மனமும் மனசுக்குள்ள ஆசையும் ஒரு செல்வக்கோயிலாக மாறட்டும். அந்த மஞ்சள் தூள் உன் வாழ்க்கையின் தடைகளை கழுவும். வெற்றிலை தூள் உன் வாசலில் இருந்து எதிரிகளை விலக்கும். குங்குமம் உன் முகத்தில் எப்போதும் ஒளி தரும். நானே வந்து உன் மேனியில் இந்த 3ஐயும் பூசுகிறேன் என்று நினைத்துக்கொள். அப்படி நினைத்து நீ குளிக்கிறாயே, அந்த நம்பிக்கையை எதுவும் மாட்டும். அந்த நம்பிக்கையுடன் நீ நாள்தோறும் செய்கிறாய் என்றால், நாட்கள் உருண்டு உன் ஆசைகள் முன் வந்து நிற்கும்.
வீட்டிற்குள் நுழையும் பணம் கணக்கில் அடங்காது. பணம் தேடி நீ அலைய வேண்டியதில்லை. அது உன்னை தேடி வரும். உன் வாசலில் வாசல் கட்டும். நானே சொல்கிறேன் என் தங்கமே, நீ ஏழையாக இருந்தால் அது காலச்சுழற்சி. ஆனால் நீ அதிலிருந்து எளிதாக மீளக்கூடியவள். அந்த மீட்பு உனக்குள் தான் இருக்கிறது. என் பரிகாரம் உனக்கு தக்க சாவி. அந்த சாவியை நீ தினமும் பயன்படுத்துகிறாயா இல்லையா என்பதே முக்கியம். எனவே நாளை காலை நீ குளிக்கப் போகும்போது அந்த நீரில் மஞ்சள் தூள், வெற்றிலை தூள், குங்குமம் சேர்த்து மனதில் என்னென்ன ஆசை இருக்கிறதோ அதை நினைத்துக்கொள். நீ அந்த நீரை குடிப்பதில்லை, ஆனாலும் அது உன்னை உன்னில் உணர வைத்திருக்கும் அற்புத சக்தி. கடந்த நாள் வரை நீ குளித்த நீர் உன்னை தூய்மைப்படுத்தியது. இப்போ அந்த நீர் உன் வாழ்க்கையை வளப்படுத்தும். நீ ஒவ்வொரு நாளும் இப்படி குளிக்கும்போது ஏன் உன் வீட்டில் பணம் வருகிறதென்று உன் சுற்றமும் கேட்கத் தொடங்கும். ஆனால் அவர்கள் பார்வைக்கே தெரியாத அந்த ரகசியம் உன் மனதுக்கே தெரிந்த ரகசியம். அந்த ரகசியத்தின் பெயர் நித்திகா பரிகாரம். அதன் வழியாக குபேரன் உன் வீட்டு வாசலில் நுழைகிறார். ஒரு நாள் உன் வீடு மட்டுமல்ல, உன் வாழ்வெங்கும் செல்வம் நிலைத்துவிடும். அந்த நிமிடத்தில் நீ என் அருள் என்ன என்பதை உணர்வாய். நான் சொல்ல வந்ததெல்லாம் இது மட்டுமல்ல என் தங்கமே. அந்த 3 பொருட்கள் மட்டும் இல்லாமல் உன் நம்பிக்கையும் சேர வேண்டும். அவ்வளவுதான். அது இருந்தால் அந்த சின்ன செயலால் ஒரு பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். அந்த மாற்றத்தின் ஆரம்பமும் இன்று, நீ இப்படி குளிக்க ஆரம்பிக்கும் நாளே. நீ அந்த 3 பொருட்களை தூவுகிறாயா? அப்போ நீ உன்னை மாற்ற ஆரம்பித்து விட்டாய். ஒரே வார்த்தைதான் சொல்ல வேண்டிய நேரம் வருகிறது. வாழ்க வளமுடன் என் தங்கமே. அடுத்த குளியலில் நான் உன் அருகில் இருப்பேன். ஒரு சொட்டாக, ஒரு வாசனையாக, ஒரு குபேர சுவாசமாக. என் தங்கமே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் ஒரு கதிராகவே பிறக்கிறது. அந்த கதிரின் ஒளி மட்டும் தான் வாழ்க்கையை வலிமையாக்கும். ஆனால் அந்த ஒளிக்குள் சென்றுவிடுகிறோம் என்ற உணர்வு ஒருபோதும் வரவில்லை. ஏனெனில் வாழ்க்கை நமக்கு தன்னம்பிக்கையை துளைக்கும் அளவுக்கு சோதனைகளை கொடுக்கிறது. ஆனால் நான் நித்திகா தேவியாக உன்னிடம் ஒவ்வொரு நாளும் சொல்வது ஒன்று தான். நீ குளிக்கும் தண்ணீருக்குள் ஒரு சொட்டு நல்லெண்ணெயை சேர்த்தால் அந்த தண்ணீரோடு நீராடும் உன் உடலுக்கும் உயிருக்கும் குபேரனின் வாசல் திறக்கப்படும். என் தங்கமே, நல்லெண்ணெய் என்பது வெறும் அழகு மட்டும் அல்ல. அது ஒரு ஆன்மீக வாசலுக்கான பூச்சாணி. அந்த எண்ணெய் தண்ணீருடன் கலந்து உன் தேகம் மீது வாரும் பொழுது அது உடலை மட்டும் சுத்தம் செய்யாது. அது உன் வாழ்க்கையில் இருந்த கடினமான நினைவுகளையும் கழுவும். கடந்ததிலிருந்து வரும் வலி, எதிர்பார்ப்புகள் நிறைந்த காலங்களின் பாரம், உறவுகளின் மறுப்புகள், இவை அனைத்தும் அந்த தண்ணீரோடு வெளியேற ஆரம்பிக்கும். நான் உனக்காக சொல்கிறேன். ஒரு கசகசா எண்ணெய், ஒரு சிறிது பனஞ்சொரி எண்ணெய், இதை இரண்டையும் ஒரு குடம் தண்ணீரில் கலந்து வைத்து உன் இஷ்டதெய்வத்தை மனதில் நினைத்து அதை தலை முதல் ஊற்றி நீ நன்கு ஈரமாகும் நேரம், உன் மனசு சுத்தமாவது நேரம். என் குழந்தையே, அது ஒரு சாதாரண குளியல் கிடையாது. அது ஒரு பரிகாரம். அந்த தண்ணீரில் இருக்கும் வாசனை உனக்குள் இருந்த சோம்பல் சிந்தனைகளை தூக்கி வீசும். நீ எப்போதுமே கஷ்டப்பட்டிருப்பாய். பணம் வந்தால் சலவை போகும், இல்லையெனில் குடும்பமே தகரும் என நம்பியிருப்பாய். ஆனால் நான் சொல்வது ஒன்று தான். நீ மனதில் விசுவாசத்துடன் அந்த எண்ணெயை கலந்து குளித்தால் கண்களுக்கு புலப்படும் வகையில் உன் வீட்டுக்குள் செல்வம் வர ஆரம்பிக்கும். நீ கடன் வாங்கியிருப்பாய். அதை அடைப்பதற்காக தூங்காமல் கனவுகள் கண்டிருப்பாய். ஆனால் அந்த எண்ணெய் தண்ணீரோடு குரல் கொடுத்து உன் கடன்களுக்கு வழி தேடும்.
நீதான் கடன்கள் வாங்கியவள். ஆனாலும் நீதான் அதை அடைக்கத் தீர்மானிக்கும் வீரமும் உள்ளவள். என் தங்கமே, அந்த எண்ணெய் நீ பயன்படுத்தும் குளியலில் கண்ணீரும் கலந்து கிடைக்கும். ஆனால் அந்த கண்ணீர் ஒரு குளிர்ந்த வெற்றியின் வடிவமாக உன்னை தொடும். வீட்டில் இருப்பவர்கள் சிலர் உன்னை புரியாமலே புறக்கணித்திருப்பார்கள். ஆனால் அதற்கும் காரணம் உன் மனதில் இருந்த சோர்வு தான். அந்த மனச்சோர்வும் நனைந்து வெளியேற வேண்டும். எனவே அந்த நல்லெண்ணெய் நீ பயன்படுத்தும் நாட்களில் பசியுடன் நீராடாமல் பசியோடு மனதோடு நீராடு. பசிக்கும் மனசுக்கும் தேவையான உணவாக அந்த எண்ணெய் அந்த தண்ணீர் செயல்படும். முதல் நாள் குளித்தால் ஒளி தெரியும். இரண்டாவது நாள் குளித்தால் மனம் தூங்கும். மூன்றாவது நாள் குளித்தால் கனவுகளில் பெருமை பேசும். நான்காம் நாள் நீ கண்ணீர் விட்டு சிரிப்பாய். ஐந்தாம் நாள் வியப்பாய். ஆறாம் நாள் உண்மையாய். ஏழாம் நாள் உன் வீடு பணத்தோடு புனிதமாகும். என் தங்கமே, இது ஒரு வாரத்தின் விதி இல்லை. இது உன் வாழ்க்கையின் புதிய வாராந்த பயணம். நீ சொன்னாய், நான் யாரோ? நான் சொல்கிறேன், நீதான் அன்னையாம். நீதான் அருள். நீதான் அந்த தண்ணீருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தேவதை. அந்த எண்ணெயும் அந்த தண்ணீரும் உன் உள்ளத்தின் வாயிலாக உலகம் பார்க்கும் வாசலாக மாறும். வீட்டில் இருப்பது போல் தோன்றும் ஒரு கண்ணாடி கூட உன்னை பார்த்து சிரிக்கும். ஏனெனில் அந்த எண்ணெய் குழம்பும் வாடையும் உன்னை ஒரு புதிய மேளத்தை போல மாற்றும். அந்த வாசனை கூட பேசும், இவள் வாழ்க்கை புனிதமாகப் போகிறது என்று. நீ அந்த ஒவ்வொரு நாளும் குளிக்கும் போதே உன் உள்ளத்தில் சொல்லு, இது ஒரு பரிகாரம், இது ஒரு பிரார்த்தனை. ஏனெனில் பிரார்த்தனையை நீ தண்ணீராக மாற்றும்போது அதிலிருந்து சுவாமியும் கூட வந்து சேருவார். நீ உற்சாகத்துடன் இருந்தால் பணம் வாசல் தேடும். நீ சோர்வுடன் இருந்தால் பணம் பக்கவாட்டில் விலகும். அந்த குளியல் உன் உள்ளத்தை தூக்கி நிறுத்தும். உன் முகத்தில் ஒரு அழகான நம்பிக்கை வரைக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நானும் இருக்கிறேன். நீ 4 நாட்கள் தொடர்ந்து குளித்த பின் ஏதாவது ஒரு சிறிய சம்பவம் நடக்கும். அது ஒரு கடையிலிருந்து வரும் சலுகையாக இருக்கலாம், யாராவது பழைய கடனை திருப்பித் தருவதும் இருக்கலாம். நீ மட்டும் கவனிக்க தயாராக இரு. ஏனெனில் அது நீ குளித்த நீரின் சக்தியை வெளிக்காட்டும் நேரம். 4வது நாளுக்கு பிறகு ஒரு வெள்ளை பூ காணும் வாய்ப்பு உனக்கு வரும். அது வீதியில் கிடைத்தாலும் சரி, வீட்டில் எங்கேயாவது ஒரு சின்ன ரேகையாக இருந்தாலும் சரி. அது குபேரனின் வருகைக்கு ஒரு முன்னோட்டம். குபேரன், செல்வத்தின் தேவன், ஒரு வீட்டுக்குள் வரும்போது வாசலில் தண்ணீரின் வாசனை காற்றில் கலக்கிறது. அந்த வாசனையை கண்கள் காண்பதில்லை, ஆனால் மனம் உணர்கிறது. நீ தயங்காதே என் தங்கமே. ஒருமுறை முயற்சி செய். ஒரு வாரம் மட்டும் இந்த குளியலை பின்பற்றி செய். அதன்பின் உன் வாழ்க்கையில் ஒரு காற்று மாறும். ஒரு வாசல் திறக்கும். ஒரு கனவு உயிர் பெறும். நான் உன்னை விடமாட்டேன். நீதான் என் வரம் பெற்ற பிள்ளை. உன் கைகளில் இருக்கும் கண்கள் என் கண்கள். உன் வீட்டின் வாசலில் வரும் ஒலி என் குரல். ஒரு புது வாசல் திறக்கப்படும். அந்த வாசல் வழியே உன் வாழ்வின் குபேரன் நடக்க வருவார். இல்லாத ஒருவன் கூட உனக்காக நிதி தருவான். யாரும் உன்னை பழிச்சது போல தோன்றினாலும் அதற்கு பின் யாரும் உன் முன்னே நின்று பேச முடியாது. அந்த எண்ணெயின் வாசனையோடு நீ தொடர்ந்து குளித்து வந்தால் ஒரு நாளில் இல்லாமல் போன பணம் ஒரே வாரத்தில் திரும்ப வரும். நீ ஏமாந்த பணமும் பாசத்திலும் அது திரும்பி உனக்கே பயன் தரும். நீ உன் உள்ளத்தை நனைக்க ஒரு குடம் தண்ணீர் போதும். அந்த தண்ணீருடன் என் ஆசீர்வாதமும் சேர்த்துவிட்டேன். இன்று தொடங்கு. உன் கைகளே வரமாக மாறும். உன் வாழ்க்கையே ஒரு அர்ப்பணமாக மலரும். நீ இன்று சிரித்தாயானால் அதில் ஒரு காரணம் இருக்கும்.
அது நீ குளித்த நீரில் கலந்து விட்ட நித்திகாவின் புனித வாசனை. அது உன்னுடன் தான் இருக்கிறது என் தங்கமே. என் தங்கமே, குளிக்கும் தண்ணீரில் அந்த 3 பொருள்களை சேர்த்த நாளிலிருந்தே உன் வாழ்க்கையில் வெற்றியும் வளமும் விருந்தும் வரத் தொடங்கிவிட்டது. அந்த பரிகாரம் உன்னை தூக்கி உயர்த்தும் பிரம்ம விசையாகவே இருந்தது. நீ நினைத்ததையும் கூடவே நினைக்காமலே இழந்ததைவிட பெரிய பலனையும் இப்போதே அனுபவிக்கத் தொடங்கியிருக்கிறாய். குபேரனின் பாதங்கள் உன் வீட்டு வாசலுக்குள் நுழைந்துவிட்டன. அத்தனைக்கும் காரணம் உன்னுடைய நம்பிக்கையும் என் வார்த்தைகளின் மீது வைத்த உண்மையான அன்பும்தான். நான் சொன்ன அந்த 3 பொருட்கள், அவை ஒன்றும் சாதாரணம் அல்ல. அவை பிரபஞ்சத்தின் உள்ளுணர்வை கிளப்பக்கூடிய சக்திகள். நீ அவற்றை குளித்த நீரில் சேர்க்கும்போது நீ உன் உடலை மட்டுமல்ல, உன் ஆவி, உன் கண்ணீர், உன் நம்பிக்கை, உன் கனவுகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தினாய். ஒரு கடலின் மையத்தில் உக்கிரமான புயல் எப்படி அமைதிக்கு திரும்புகிறதோ அப்படித்தான் உன் வாழ்க்கை அமைதி, செல்வம், சக்தி என 3 வழிகளில் செழிக்கத் தொடங்கியுள்ளது. தினமும் காலையில் நீ எழும்போதெல்லாம் உன் சுவாசமே நாணயங்களின் இசையாக ஒலிக்கிறது. உன் வீட்டில் அந்த இயற்கையான சந்தனம், வில்வம், குங்குமப்பூ வாசம் போல் பண வாசமும் பரவுகிறது. இது வேறு யாருக்கும் தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும். உன் உள்ளம் சொல்லும், இது நிச்சயமாக ஒரு தெய்வீக மாற்றம். நித்திகா தேவி என்னை தட்டிப் பிடித்துவிட்டார் என்று. அந்த முதல் நாளில் நீ அந்த பரிகாரத்தை செய்தபோது உன் மனதில் பல சந்தேகங்கள் இருந்தன. இது உண்மையா? நான் பணக்காரமாவே முடியுமா? என்னால் வீட்டில் நல்ல வசதி கொண்டு வர முடியுமா என்று. ஆனால் நீ என்னை நம்பினாய். ஒரு குழந்தை தாயின் கையை பிடித்தபடி என் வார்த்தைகளை அழுத்தமாக நம்பினாய். அதனால்தான் குபேரனின் வாசல் உன் வீட்டு வாசலாக மாறியது. அந்த குளியலில் நீ சேர்த்த அந்த 3 பொருட்கள், ஒன்று உன் கண்ணீரை காய வைக்கும். இன்னொன்று உன் நம்பிக்கையை அழுத்தமாக கட்டும். மூன்றாவது உன் வீட்டை வசதியின் கோபுரமாக மாற்றும். ஒரு நாள் நீ எதையும் இல்லாதவராய் அழுதாய். இப்போது நீ யாருக்கும் சொல்லாதபடி ஒரு பையன் பக்கத்தில் வைத்து, இதெல்லாம் என்னிடம் எப்படி வந்தது என்று வியக்கிறாய். அதற்கு பதில் என்னுடைய கருணை, உன்னுடைய ஈர அன்பு. தங்கமே, பணம் என்பது வலிமையா இல்லையா என்பதைச் சொல்வதற்காகவே நம்மிடம் வரும். அது உன்னை அடிமை ஆக்க மாட்டேன். அது உன் காலடியில் வரும். நீ அதை நிர்வகிக்க கற்றுக்கொண்டவள். உன்னிடம் இருக்கும் அந்த ₹1 இருக்கிற சக்தி 30 கோடி சம்பாதித்தவர்கள் கூட அறியாமல் செலவழித்து விடுகிறார்கள். உனக்கு மட்டும் என் ரகசியம் தெரிந்தது. இன்று உன் வீட்டில் மட்டும் இல்லாமல் உன் பக்கத்து வீடுகளிலும் செல்வம் வந்தால் அது உன்னால் தான். நீ குளிக்கும் தண்ணீரில் என் பரிகாரத்தை செய்வதால்தான் உன் சுவர் எதிரில் உள்ளவர்கள் கூட நல்ல நிமிடத்தை அனுபவிக்கிறார்கள். நீ போடும் ஒவ்வொரு துளி நீரும் வானத்தில் ஒரு புதிய செல்வக் கம்பி போல பரவுகிறது. நாளுக்கு நாள் உன் வாசலில் நாணயம் ஒலி போல சத்தம் வரத் தொடங்கும். உன் கைகளில் எதையும் விட்டால் அது பணமாக மாறும். நீ வைத்த கனவு குறிப்புகள் நிஜம் ஆகும். நீ பசுமை சேர்க்கும் மரங்களை வளர்த்தால் அவை பணமா வளரும். எதையும் நீ தொடுவதை மட்டுமே ஆசைப்படாதே, ஏனெனில் நீ ஏற்கனவே சக்தி கொண்டவள். உன்னால் எதையும் உருவாக்க முடியுமென நானே உனக்குள் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இந்த பரிகாரம் உனக்கு ஒரு கடவுள் தரிசனத்துக்கு சமம். என் தோளில் ஏறிக்கொண்டு நீ வானத்தில் பறக்கிறாய். நீ கீழே விழ மாட்டாய். நான் உன்னை கீழே இறக்க மாட்டேன். உன் காலடியில் வில்வ மரம் படரட்டும். அதன் இலை கூட பணமாக மாறட்டும். இது உன் நியாயமான உழைப்புக்கும் மனதார பிரார்த்தனைக்கும் கிடைத்த பரிசு.
தங்கமே, இப்போது உன் வீட்டில் மட்டும் குபேரன் வரவில்லை. அவரை நோக்கி உன் வீடு நகர்ந்துவிட்டது. நீ வீட்டில் எதை தொட்டாலும் அதில் சந்தோஷம், சாந்தி, சொத்து, சந்ததியென 4 யும் இருக்கும். உன் உறவுகளில் ஒளி பிறக்கும். உன் கண்களில் உறுதி பிறக்கும். உன் பேச்சில் வல்லமை பிறக்கும். உன் பரிகாரத்தில் வாழ்க்கை பிறக்கும். தினமும் நீ அந்த பரிகாரத்துடன் குளிக்கும்போது உன் மீது நான் பூசும் குங்குமம்தான் அந்த தண்ணீரில் கலந்து நீ உன் வாழ்வின் தடங்களை அழித்து புதிய பாதையை உருவாக்குகிறாய். நீ எதிர்பார்த்ததை விட சிறந்தது உனக்கு நடக்கும். ஏனெனில் நீ என்னை நம்புகிறாய். உன் வீட்டில் நீ யாரும் இல்லாத நேரத்தில் அந்த பரிகார துளியை நீ நீரில் விட்டதிலிருந்து உன் வாழ்க்கை முழுமையாக உயர்ந்துவிட்டது. நீ இப்போது ஏழை இல்லை. நீ இப்போது எதிர்பார்த்தவர்களிடமிருந்து கடனை கேட்க வேண்டியவளும் இல்லை. உன்னிடம் வரும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நபரின் உதவியாக மாறும். நீ ஒருவனை உய்த்தவளாக மாறுவாய். உன் வீட்டில் காசு மட்டுமல்ல, கருணை வாழும். அது நீ குளிக்கும் நீரில் தொடங்கியது. இனி வாரம் 7 நாட்களும் நீ அதே பரிகாரத்தைச் செய். ஒரு நாளும் விடாதே. உன் வாழ்க்கை ஒரு மலையில் இருந்து சிரிக்கும் பனிக்கண்ணி போல மாற்றமடையும். உன் சுவாசம் நாணயங்கள் ஒலிக்கும். உன் சுவற்றில் தங்கத் தோட்டங்கள் பூக்கும். உன் வீடு ஒரு கோபுரம் போல உயரும். உன்னை கையில் எடுத்தவர்கள் கடவுளைப் பற்றிய உண்மை தெரிந்து கொள்வார்கள். உன் குடும்பத்தில் இனி வருத்தம் இல்லை, வசதி மட்டுமே. தங்கமே, நீ இப்போது நடக்கிற வீதியில் கூட வசதியின் தடங்கள் தெரியும். உன் காலடி ஒரு தீர்வாக மாறும். உன் மனதில் பிரார்த்தனை வந்தால் அது நேரடியாக என் பாதத்தில் சேரும். உன் கண்ணீர் ஒவ்வொன்றும் உன்னிடம் ஒரு விலைமதிப்பில்லாத நாணயமாக வந்து சேரும். உன் விழிகளுக்கு நீர் வந்தால் அது தங்கத் துளியாக மாறும். நீ இந்த பரிகாரத்தை தொடரும் வரை உன் வீட்டில் பசுமை மட்டும் இல்லை, பணமும் புனிதமும் நிறைந்திருக்கும். உன்னால் மற்றவர்களும் மாற்றமடைவார்கள். உன் தலையில் ஒரு பரிசு பிறக்கும். உன் வீட்டில் ஒரு தேவதையைப் போல் சிரிப்பு ஒலிக்கும். அந்த சிரிப்பு என் அருளின் இசை. நித்திகா தேவியின் சத்தம். இந்த குளியல் பரிகாரத்தில் நீ தீவிரமாக இருப்பதை பார்க்கும்போது நீ என் பிரார்த்தனையின் உருவமாகவே தெரியுகிறாய். நீ இப்போது எதையும் வெல்லக்கூடியவள். பணமும் புகழும் உன்னை தேடித் தோட்டம் போடும். நீ கை பறிக்க வேண்டாம். உன் வீட்டுக்குள்ளேயே அதிசயம் நடக்கும். உன் மேலான வாழ்க்கை இதோ தொடங்கிவிட்டது. கண்ணீர் வாழ்வு முடிவடைந்தது. நீ வாழும் ஒவ்வொரு நாளும் குபேரன் உன்னை காண வரும் நாளாகவே இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் இல்லாதது எதுவும் இல்லை. இருக்கிறதெல்லாம் தேவியின் அருள், உன் ஆசையை விட பெரிய பரிசு.